أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு குறித்து 2 வாரங்களுக்கு முன்புள்ள ஹுதுபாவில் கூறும்போது ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதில் அன்னார் கொண்டிருந்த துடிப்பு குறித்து எடுத்துரைத்திருந்தேன். இந்த நோக்கத்தை நிலைநாட்டவே அன்னார் இவ்வுலகிற்கு வந்தார்கள். இந்த துடிப்பு அன்னாரின் சொல் மற்றும் செயல்கள் மூலம் வெளிப்படுவது மட்டுமின்றி அன்னார் தம்முடைய சஹாபிகளிடத்திலும் தம்மை ஒப்புக்கொண்டவர்களிடத்திலும் ஏகத்துவத்திற்காக எல்லாவித தியாகத்தையும் செய்ய துணியும் எவ்வாறான ஓர் ஆன்மாவை ஊட்டியிருந்தார்கள் என்றால் அதற்கு இணையான உதாரணத்தை நாம் காண முடியாது. எவ்வாறு இருப்பினும் இன்றும் நான் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றின் இதே அம்சம் குறித்து எடுத்துரைப்பேன். இது தொடர்பாக சில சஹாபிகளின் தியாகங்கள் பற்றிய குறிப்பும் இதில் இடம்பெற்றுவிடும். ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செயல் முன்மாதிரி, துடிப்பு மற்றும் துஆக்களின் விளைவாகவே சஹாபிகளும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கும் வகையில் உயர்ந்த நிலையை எட்டினார்கள். ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த இன்னல்கள் குறித்து ஓர் அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது. ஒரு முறை முஷ்ரிக்குகள் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், எங்கள் தெய்வங்களை குறித்து நீங்கள் இவ்வாறு கூறினீர்கள் தானே என்று கேட்டார்கள். அதற்கு அன்னார் ஆம் என்று பதிலளித்தார்கள். உடனே அவர்கள் அன்னாரை சூழ்ந்து கொண்டார்கள். அப்போது ஒருவர் ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களிடம் சென்று, உமது நண்பரின் நிலையை சென்று பாரும் என்று கூறினார். ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் புறப்பட்டு சென்று மஸ்ஜிதுல் ஹராமை சென்றடைந்தார்கள். அங்கு மக்கள் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ்ந்து கொண்டிருப்பதை அவர்கள் கண்டார்கள். ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் அம்மக்களை பார்த்து, உங்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று கூறிவிட்டு திருக்குரானில் இடம்பெற்றுள்ள அத்தக்துலூன ரஜுலன் ஐ யகூல ரப்பி அல்லாஹு வகத் ஜாஅக்கும் பில் பையினாத்தி மிர் ரப்பிக்கும் எனும் வசனத்தை ஓதினார்கள். அதாவது, என் இறைவன் அல்லாஹ் என்று கூறுகின்ற ஒரே காரணத்திற்காக நீங்கள் ஒரு மனிதரை கொலை செய்ய போகிறீர்களா? அவர் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களிடம் தெளிவான சான்றுகளையும் கொண்டு வந்துள்ளார். இதை கேட்டவுடன் அவர்கள் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டுவிட்டு ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களை நோக்கி பாய்ந்து அவர்களை தாக்க தொடங்கினார்கள். ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களின் மகள் ஹஸ்ரத் அஸ்மா அவர்கள் கூறுகிறார்கள், அபூபக்கர் அவர்கள் எங்களிடம் வந்தபோது அவர்கள் தம் தலைமுடியை தொட்டால் அது கையில் வந்துவிடும் நிலையில் இருந்தது. அந்த அளவிற்கு அவர்கள் முடியை வேரோடு பிடுங்கியிருந்தார்கள். அத்தகு நிலையிலும் ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் தபாரக்த யா ஜல் ஜலாலி வல் இக்ராம், அதாவது மகத்துவமும் கண்ணியமும் மிக்கவனே, நீயே அருள் மிக்கவன் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். மற்றொரு அறிவிப்பில் அந்த மக்கள் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளுக்குரிய தலையையும் முடியையும் பிடித்து எந்த அளவுக்கு கடுமையாக இழுத்தார்கள் என்றால் அதனால் அன்னாரின் பல முடிகள் உதிர்ந்தன என்றும் வருகிறது. அப்போது ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் அன்னாரை காப்பதற்காக எழுந்து நின்றார்கள். அவர்கள் அழுது கொண்டே, அத்தக்துலூன ரஜுலன்
ஐயகூல ரப்பி அல்லாஹ் என்று கூறினார்கள். அதாவது, என் இறைவன் அல்லாஹ் என்று கூறுவதற்காகவா ஒரு மனிதரை நீங்கள் கொல்ல பார்க்கிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்போது ஹசரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபு பக்ரே, அவர்களை விட்டுவிடும். என் உயிர் எவன் வசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக நான் தியாகம் செய்யப்படுவதற்காகவே அவர்களின் பால் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று கூறினார்கள். அதாவது, மக்கள் ஹசரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அநீதி இழைத்து தாக்கிக் கொண்டிருந்த வேளையில் ஹசரத் அபுபக்கர் அவர்கள் இடையில் வந்து அன்னாரை விட்டுவிடுமாறு கூறிய போது ஹசரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள். ஆகவே அம்மக்கள் அன்னாரை விட்டுவிட்டார்கள். இதே போன்று ஹாரிஸ் பின் ஹாரிஸ் காமிதி எனும் அறிவிப்பாளர், குறைஷிகள் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அநீதி இழைப்பதை கண்டு தம் தந்தையிடம் இம்மக்கள் யார் என்று கேட்டார். இதுபோன்ற சம்பவங்கள் ஓரிரு முறை மட்டுமே நிகழ்ந்தது என்று கிடையாது, மாறாக எண்ணற்ற முறை நிகழ்ந்துள்ளன. இவை அனைத்தும் ஒரே போலுள்ள சம்பவங்களாகும். பல மக்களும் இதை கண்டுள்ளார்கள், இதை எடுத்துரைத்துள்ளார்கள். பல்வேறு அறிவிப்புகள் உள்ளன. சில அறிவிப்புகளில் விரிவாகவும் சிலவற்றில் சுருக்கமாகவும் உள்ளன. எவ்வாறு இருப்பினும் அறிவிப்பாளர் தம் தந்தையிடம் அநீதி இழைக்கும் அந்த மக்களை பற்றி கேட்டபோது இம்மக்கள் ஒரு சாபியை சூழ்ந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் கூறினார். மக்காவாசிகள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முஸ்லிம்களையும் ஏளனமாக ஸ்வாபி என்று அழைத்து வந்தார்கள். அறிவிப்பாளர் கூறுகிறார், நாங்கள் எங்கள் சவாரியிலிருந்து இறங்கி பார்த்தபோது ஹஜ்ரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு ஏகத்துவத்தின் பக்கமும் அல்லாஹ்வின் மீதான ஈமானின் பக்கமும் அழைப்பு விடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களோ அன்னாரை நிராகரிப்பதோடு துன்புறுத்தியும் வந்தார்கள். எந்த அளவுக்கென்றால் மதியமாகிவிட்டது. பிறகு அன்னாரை சூழ்ந்திருந்த மக்கள் விலகிச் சென்றனர். அன்னார் அனுபவித்த இன்னல்கள் குறித்து பல்வேறு வரலாற்று நூல்களில் பதிவாகியுள்ளது. அவற்றிலிருந்து தொகுத்து ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தமது தீபாச்சா தஃப்சீருல் குர்ஆன் எனும் நூலில் ஓரிடத்தில் இவ்வாறு எழுதுகிறார்கள். ஒருமுறை ஹஜ்ரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைவீதி வழியாக சென்று கொண்டிருந்த போது மக்காவின் போக்கிரி கும்பல் ஒன்று அன்னாரை சூழ்ந்து கொண்டது. வழி நெடுகிலும் அன்னாரின் பிடரியில் அடித்து கொண்டே, மக்களே, இதோ இவர்தான் தன்னை ஒரு நபி என்று கூறுகிறார் என்று ஏளனம் செய்தார்கள். அன்னாரின் வீட்டிற்குள் அக்கம்பக்கத்து வீடுகளிலிருந்து தொடர்ந்து கற்கள் வீசப்பட்டன. அசுத்தமான பொருட்கள் அன்னாரின் வீட்டிற்குள் எரியப்பட்டன. சமைக்கும் இடங்களில் கூட ஆடு, ஒட்டகங்கள் போன்றவற்றின் குடல்கள் போன்ற அசுத்தமான பொருட்கள் வீசப்பட்டன. அன்னார் தொழும்போது அன்னார் மீது புழுதி கிளப்பப்பட்டது, மண் அள்ளி வீசப்பட்டது. எந்த அளவுக்கென்றால் வேறு வழியின்றி ஒரு மலையின் பாறை இடுக்கின் கீழ் மறைந்து அன்னார் தொழ வேண்டியிருந்தது. ஆனால் ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக அன்னாரின் உள்ளத்தில் இருந்த அந்த துடிப்பு ஒரு கணமும் குறையவில்லை. அதற்காக அன்னார் மீது பல்லாயிரக்கணக்கான சலவாத்துகளும் அருள்களும் உண்டாகட்டும். அந்த அனைத்து இன்னல்களையும் அன்னார் மிகுந்த மன மகிழ்வோடும் இன்முகத்தோடும் ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வளவு நடந்த பிறகும் மனித குலத்தின் மீதான அன்னாரின் அன்பிலும் கருணையிலும் கடுகளவும் குறைவு ஏற்படவில்லை. ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதுகிறார்கள், ஹஜ்ரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நாம் பார்க்கும்போது இந்த வாதம் ஒரு நிதர்சனமான உண்மையாக தெரிகிறது. மனித குலத்தின் மீது அன்னார் கொண்டிருந்த அந்த மகத்தான அன்பிற்கும் கருணைக்கும் சான்றாக விளங்கும் சம்பவங்களை நாம் ஒவ்வொரு அடியிலும் காண்கிறோம். அந்த ஏக இறைவனின் செய்தியை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக எல்லைகளற்ற துயரங்களை பல ஆண்டுகளாக அன்னார் அனுபவிக்க வேண்டியதிருந்தது. ஒருமுறை காபத்துல்லாவில் காஃபிர்கள் அன்னாரின் கழுத்தில் ஒரு துணியை போட்டு மிக கடுமையாக இருக்கிறார்கள். அதனால் அன்னாரின் கண்கள் சிவந்து பிதுங்கின. ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் இதை கேள்விப்பட்டதும் ஓடி வந்தார்கள். ஹஜ்ரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகைய துன்பத்தில் இருப்பதைக் கண்டு அவர்கள் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது. அந்த காஃபிர்களை அப்புறப்படுத்தியவாறே, அல்லாஹுக்கு அஞ்சுங்கள், என் இறைவன் அல்லாஹ் என்று கூறுவதற்காகவா நீங்கள் அவருக்கு அநீதி இழைக்கிறீர்கள் என்று கூறினார்கள். ஒருமுறை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மஸ்ஜிதுல் ஹராமில் நின்று கொண்டு மக்காவின் முஷ்ரிக்குகளை நோக்கி லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை என்று கூறுங்கள், நீங்கள் வெற்றியடைவீர்கள் என்று கூறினார்கள். இதை கேட்டதும் குறைஷிகள் அன்னார் மீது பாய்ந்தார்கள். ஒருவர் சத்தமிட்டு கொண்டே அன்னாரை தாக்க வந்தபோது ஹாரிஸ் பின் அபி ஹாலா அவர்களே முதலாக அன்னாரை வந்தடைந்தார்கள். ஹாரிஸ் அவர்கள் அந்த மக்களுடன் சண்டையிட்டு அவர்களை ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து அப்புறப்படுத்தினார்கள். அதன் பிறகு அவர்கள் அனைவரும் ஹாரிஸ் அவர்கள் மீது பாய்ந்து அவர்களை ஷஹீதாக்கி விட்டார்கள். ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்த குற்றத்திற்கு தண்டனையாக மக்காவின் காஃபிர்கள் அன்னாரையும் அன்னாரின் குடும்பத்தாரையும் ஷேபே அபி தாலிப் எனும் பள்ளத்தாக்கில் 3 ஆண்டுகள் சிறை வைத்தனர். அனைத்து வகையான சமூக புறக்கணிப்புகளும் அவர்கள் மீது செய்யப்பட்டன. அந்த தடை நீங்கிய போது ஒருபுறம் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னரை விட அதிக மன உறுதியுடனும் துணிவுடனும் ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்கா முழுவதும் பரப்பிய போது, மறுபுறம் குறைஷிகள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மீண்டும் அநீதிகளையும் சித்திரவதைகளையும் அரங்கேற்ற தொடங்கினார்கள். அன்னாரின் தாயிஃப் பயணமும் ஒரு புகழ்பெற்ற சம்பவமாகும். இது குறித்து ஏற்கனவே பலமுறை கூறப்பட்டுள்ளது. அங்கு அன்னார் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட அநீதிகள் வரலாற்றில் பல்வேறு விதமாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்களும் ஓரிடத்தில் இவ்வாறு எழுதுகிறார்கள். ஷேபே அபி தாலிப் முற்றுகை விலகி ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுதந்திரமாக நடமாடும் வாய்ப்பு கிடைத்த போது தாயிஃபுக்கு சென்று அங்குள்ள மக்களுக்கு இஸ்லாத்தின்பால் அழைப்பு விடுக்க அன்னார் நாடினார்கள். இந்த சம்பவம் ஏற்கனவே எடுத்துரைக்கப்பட்டிருந்தாலும் இதில் சில கூடுதல் விவரங்கள் உள்ளன. ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், தாயிஃப் என்பது மக்காவிலிருந்து தென்கிழக்கே 40 மைல் தொலைவில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற இடமாகும். அங்கு பனு சகீஃப் எனும் கோத்திரத்தினர் வசித்து வந்தனர். காபாவின் சிறப்பம்சத்தை தவிர்த்து பார்த்தால் தாயிஃப் நகரம் அந்தஸ்தில் மக்காவிற்கு இணையாக கருதப்பட்டது. அங்கு செல்வாக்கு மிக்கவர்களும் பெரும் செல்வந்தர்களும் வசித்து வந்தனர். தாயிஃபின் இந்த முக்கியத்துவத்தை மக்காவாசிகளை ஒப்புக்கொண்டிருந்தனர். இதை பற்றி மக்காவாசிகள் கூறியது திருக்குரானில் இவ்வாறு இடம்பெற்றுள்ளது. வகாலு லவ்லா நுஸில ஹாதல் குர்ஆனு அலா ரஜுலிம் மினல் கரியத்தைனி அதீம். அதாவது இந்த குர்ஆன் இறைவனிடமிருந்து வந்ததாக இருந்தால் மக்கா அல்லது தாயிஃபின் ஏதேனும் ஒரு பெரிய மனிதர் மீது இது ஏன் இறக்கப்படவில்லை என்பது அவர்களின் வாதமாக இருந்தது. எவ்வாறு இருப்பினும் நுபுவத்தின் 10ஆம் ஆண்டு ஷவ்வால் மாதத்தில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகருக்கு தனியாக சென்றார்கள். அல்லது சில அறிவிப்புகளின்படி ஜெயித் பின் ஹாரிசா அவர்களும் உடன் சென்றார்கள். அங்கு சென்றடைந்ததும் அன்னார் 10 நாட்கள் தங்கி நகரின் தலைவர்களை அடுத்தடுத்து சந்தித்து பேசினார்கள். ஆனால் அந்த நகரத்தின் நட்பெயரிலும் மக்காவைப் போலவே அப்போது யாரும் ஈமான் கொள்வது விதிக்கப்படவில்லை. எந்த அளவுக்கென்றால் அனைவரும் நிராகரித்ததோடு ஏளனமும் செய்தார்கள். இறுதியாக அன்னார் தாயிஃபின் மிக பெரும் தலைவரான அப்து யாலீல் என்பவரிடம் சென்று இஸ்லாத்தின்பால் அழைப்பு விடுத்தார்கள். ஆனால் அவனும் அதனை தெளிவாக நிராகரித்ததோடு கேலி செய்யும் துணியில், நீர் உண்மையாளர் என்றால் உம்மோடு பேசுவதற்கு எனக்கு தகுதியில்லை, நீர் பொய்யர் என்றால் உம்மோடு பேசுவது வீணானது என்று அன்னாருக்கு பதிலளித்தான். மேலும் அன்னாருடைய பேச்சுக்கள் நகரின் இளைஞர்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தி விடுமோ என்று அஞ்சி, நீர் இங்கிருந்து செல்வதே நல்லது, ஏனெனில் உமது பேச்சை இங்கு யாரும் கேட்பதற்கு தயாராக இல்லை என்றும் கூறினான். அதன் பின்னர் அந்த துரதிருஷ்டசாலி நகரின் விஷமிகளை அன்னாருக்கு பின்னால் ஏவிவிட்டான். அன்னார் நகரை விட்டு வெளியேறிய போது அந்த கூட்டத்தினர் கூச்சலிட்டு கொண்டே பின்னால் வந்து கற்களை வீச தொடங்கினர். அதனால் அன்னாரின் உடல் முழுவதும் இரத்தத்தால் நனைந்தது. தொடர்ச்சியாக 3 மைல் தூரம் வரை அவர்கள் அன்னாரை ஏசிக்கொண்டும் கற்களை வீசிக்கொண்டும் வந்தார்கள். தாயிஃபில் இருந்து 3 மைல் தொலைவில் மக்காவின் தலைவனான உத்பா பின் ரபியாவின் தோட்டம் ஒன்று இருந்தது. அன்னார் அந்த தோட்டத்திற்குள் சென்று தஞ்சம் புகுந்தார்கள். அநீதி இழைத்த அந்த மக்கள் களைப்படைந்து திரும்பிச் சென்றனர். அங்கு ஒரு நிழலில் நின்று கொண்டு அன்னார் அல்லாஹ்விடம், அல்லாஹும்ம இலைக்க அஷ்கு
ضعف قوتي وقلة حيلتي وحواني على الناس يا أرحم الراحمين أنت رب المستضعفين وأنت ربي. என் இறைவா, என் ஆற்றலின் பலவீனத்தையும் என் தந்திரமின்மையையும் மக்கள் மத்தியில் நான் சிறுமைப்படுத்தப்படுவதையும் உன்னிடமே முறையிடுகிறேன். என் இறைவா, நீயே கருணையாளருக்கெல்லாம் பெரும் கருணையாளன். பலவீனமானவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் நீயே பாதுகாவலன். நீயே என் இரட்சகன் என்று துவா செய்தார்கள். தொடர்ந்து அந்த துவாவில் இருள்களை அகற்றி மனிதனை இம்மை மற்றும் மறுமையின் நன்மைகளுக்கு வாரிசாக்குகின்ற உனது முகத்தின் ஒளியை கொண்டே நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று வேண்டினார்கள். உத்துபாவும் ஷைபாவும் அப்போது அந்த தோட்டத்தில் இருந்தார்கள். அன்னாரை இந்த நிலையில் கண்டபோது தூரத்து உறவு முறை அல்லது கோத்திர உணர்வு காரணமாக அல்லது வேறு ஏதோ ஓர் எண்ணத்தினால் அத்தாஸ் எனும் தனது கிறிஸ்தவ அடிமையின் மூலமாக ஒரு தட்டில் சில திராட்சை பழங்களை வைத்து அன்னாரிடம் அனுப்பி வைத்தார்கள். அன்னார் அதை பெற்றுக்கொண்டு அத்தாஸிடம், நீ எந்த ஊரைச் சேர்ந்தவன், உனது மார்க்கம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நான் நைனுவாவைச் சார்ந்தவன், மார்க்கத்தால் கிறிஸ்தவன் என்று கூறினான். அதற்கு அன்னார், இறைவனின் நல்லடியார் யூனிஸ் பின் மத்தி அவர்கள் வாழ்ந்த அதே நைனுவாவா என்று கேட்டார்கள். அத்தாஸ் வியப்புடன், ஆம், ஆனால் உங்களுக்கு யூனுஸ் அவர்களை பற்றி எப்படி தெரியும் என்று கேட்டான். அதற்கு அன்னார், அவர் என் சகோதரர், ஏனெனில் அவரும் அல்லாஹ்வின் ஒரு நபி, நானும் அல்லாஹ்வின் ஒரு நபிதான் என்று கூறினார்கள். பின்னர் அன்னார் அவனுக்கு இஸ்லாத்தை பற்றி எடுத்துரைத்தார்கள். அது அவன் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவன் களப்பற்ற தன்மையுடன் அன்னாரின் கைகளை முத்தமிட்டான். இந்த காட்சியை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த உத்துபாவும் ஷைபாவும் அத்தாஸ் திரும்பியதும் அவனிடம், அத்தாஸ், உனக்கு என்னவாயிற்று? ஏன் அந்த மனிதரின் கைகளை முத்தமிடுகிறாய்? அந்த மனிதர் உனது மார்க்கத்தை சீரழித்து விடுவார். உனது மார்க்கமோ அவருடைய மார்க்கத்தை விட சிறந்தது என்று கூறினார்கள். சிறிது நேரம் அந்த தோட்டத்தில் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓய்வெடுத்த பிறகு அங்கிருந்து புறப்பட்டு மக்காவில் இருந்து ஒரு நாள் பயண தொலைவில் இருந்த நஹ்லா எனும் இடத்தை அடைந்தார்கள். அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தார்கள். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு ஹிரா மலைக்கு வந்தார்கள். தாயிஃப் பயணத்தின் வெளிப்படையான தோல்வி காரணமாக மக்காவாசிகள் இன்னும் துணிச்சல் அடைந்து மேற்கொண்டு அநீதி இழைக்கக்கூடும் என்ற அச்சம் இருந்ததால் அன்னார் அங்கிருந்தபடியே முத்தீம் பின் அதி என்பவருக்கு ஒரு செய்தி அனுப்பினார்கள். நான் மக்காவிற்கு நுழைய விரும்புகிறேன், இதற்கு நீங்கள் எனக்கு உதவ முடியுமா என்பதே அந்த செய்தியாகும். முத்தீம் ஒரு தீவிரமான காஃபிராக இருந்த போதிலும் அவரிடம் நல்லியல்பு இருந்தது. இத்தகு சூழலில் உதவி கோருபவரை நிராகரிப்பது அரபு சான்றோர்களின் இயல்புக்கு மாறானதாகும். எனவே அவர் தனது மகன்களையும் உறவினர்களையும் அழைத்து கொண்டு ஆயுதம் ஏந்திய நிலையில் காபாவிற்கு அருகில் நின்று கொண்டார். பின்னர் அன்னாரை வரச் சொல்லி தகவல் அனுப்பினார். அன்னார் வந்து காபாவை தவாஃப் செய்தார்கள். அங்கிருந்து முத்தீம் மற்றும் அவரது பிள்ளைகளின் வாள் ஏந்திய பாதுகாப்பில் தமது வீட்டிற்குள் நுழைந்தார்கள். வழியில் அபூ ஜஹில் முத்தீமை இந்த நிலையில் கண்டு வியப்புடன், அம் ஜீருன் அம் தாபியுன், அதாவது நீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தஞ்சம் மட்டும் அளிக்கிறாயா அல்லது அவரை பின்பற்றி விட்டாயா என்று கேட்டான். அதற்கு முத்தீம், நான் தஞ்சம் அளிப்பவன் மட்டுமே, பின்பற்றுபவன் அல்ல என்று கூறினார். அதற்கு அபுஜஹில், அப்படியானால் சரி, அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று கூறினான். முத்தீம் இறுதி வரை குஃபுர் நிலையிலேயே மரணமடைந்தார். ஆயினும் அவர் இந்த நன்மையை செய்திருந்தார். ஹதீஸில் வருகிறது, ஒருமுறை ஹஸ்ரத் ஆயிஷா அவர்கள் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், உஹுது யுத்தத்தின் நாளை விடவும் அதிக துன்பமான நாளை தாங்கள் எதிர்கொண்டதுண்டா என்று கேட்டார்கள். அதற்கு அன்னார், ஆயிஷா, உனது சமுதாயத்தால் நான் பல பெரும் கடுமையான தருணங்களை சந்தித்திருக்கிறேன் என்று கூறிவிட்டு பின்னர் தாயிஃப் பயணத்தின் போது நேர்ந்த இன்னல்களை குறிப்பிட்டார்கள். அந்த பயணத்தில் இருந்து நான் திரும்பிக் கொண்டிருந்த போது மலைகளின் வானவர் என்னிடம் வந்து, அல்லாஹ் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளான், தாங்கள் கட்டளையிட்டால் வலப்புறமும் இடப்புறமும் சூழ்ந்துள்ள இந்த இரு மலைகளையும் அவர்கள் மீது மோதச் செய்து அவர்களை அழித்து விடுகிறேன், அவர்கள் மீது விழச் செய்து அவர்களை கொன்று விடுகிறேன் என்று கூறினார்.
அதற்கு அன்னார், வேண்டாம், இவர்களின் சந்ததியிலிருந்து ஏக இறைவனை வணங்கக்கூடியவர்களை அல்லாஹ் உருவாக்குவான் என்று நான் நம்புகிறேன் என்றார்கள். அன்னாரிடம் மனித குலத்தின் மீதான பரிவும் கருணையும் மேலோங்கியிருந்தது. அத்தோடு அம்மக்களின் சந்ததியினர் ஒரு நாள் இஸ்லாத்தை ஏற்று ஏகத்துவத்தில் நிலைத்திருப்பார்கள் என்ற முழுமையான நம்பிக்கையும் அன்னாரிடம் இருந்தது. ஏகத்துவத்திற்காக அன்னார் அனுபவித்த இன்னல்கள் குறித்து ஹஸ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓரிடத்தில் இவ்வாறு எடுத்துரைக்கிறார்கள். ஏகத்துவ பிரச்சாரம் செய்த காரணத்தினாலேயே எதிரிகளால் அன்னாருக்கு அனைத்து துன்பங்களும் இழைக்கப்பட்டன. அன்னார் அடிக்கப்பட்டார்கள். நாய்களும் சிறுவர்களும் அன்னாருக்கு பின்னால் ஏவி விடப்பட்டனர். ஒருமுறை அன்னார் தாயிஃப் சென்றிருந்த போது அங்கிருந்த மக்கள் அன்னாரை எந்த அளவுக்கு அடித்தார்கள் என்றால் தலை முதல் கால் வரை இரத்தத்தால் நனைந்து போனார்கள். இதை பற்றி சற்று முன் நான் கூறியிருந்தேன். அன்னார் வேதனையினால் மயங்கி விடுவார்கள். ஆனால் மீண்டும் எழுந்திருக்கும் போது மக்கள் மீண்டும் அன்னார் மீது கற்களை வீசுவார்கள். அத்தகைய நிலையிலும் அன்னாரின் நாவிலிருந்து, இறைவா, இவர்களை மன்னித்து விடு, ஏனெனில் இவர்கள் உண்மையை அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்ற வார்த்தைகளை வெளிப்பட்டன. இத்தகைய சூழ்நிலையை கடக்க நேர்ந்த போதிலும் அன்னார் ஏகத்துவ பிரச்சாரத்தை கைவிடவில்லை. அம்மக்கள் எதை செய்தாலும் என்னால் ஏகத்துவ பிரச்சாரத்தை விட முடியாது என்றே கூறி வந்தார்கள். பின்னர் அன்னாரின் மரணம் நெருங்கிய வேளையிலும் எனக்கு பிறகு ஷிர்க் செய்து விடாதீர்கள் என்று அறிவுறுத்தியவாறே விடைபெற்றார்கள். அதாவது அன்னாரது முழு வாழ்வும் ஏகத்துவத்தில் இருந்தது. ஹஸ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேலும் எழுதுகிறார்கள், அல்லாஹ் தனது ஏகத்துவத்திற்கான சான்றை அன்னாருடைய பிறப்பிற்கு முன்னரே அன்னாரின் தந்தையை மரணமடைய செய்தும் பிறந்த உடனே அன்னாரின் தாயாரை மரணமடைய செய்தும் வழங்கினான் என்பது எனது கருத்து. அன்னாருடைய பெற்றோரின் மறைவு என்பது உண்மையில் ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்கான அல்லாஹ்வின் விருப்பமாகவே இருந்தது. அன்னாரின் ஆரம்பகால இயலாத நிலையில் தந்தையும் இருக்கவில்லை, தாயாரும் இருக்கவில்லை. இவ்வாறான நிலையில் அல்லாஹ் அன்னாருக்கு வழங்கிய மகத்தான முடிவு ஏக இறைவனின் இருப்புக்கு மிகப்பெரிய சான்றாக விளங்கியது. அல்லாஹ்வின் எந்த ஏகத்துவத்தை அன்னார் பிரச்சாரம் செய்தார்களோ அதுவே குழந்தை பருவம் முதல் இறுதி வரை அன்னாரை பாதுகாத்தது என்பது இதன் மூலம் உறுதியாகிறது. அரபு சந்தைகளிலும் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தப்லீக் செய்த குறிப்புகள் காண கிடைக்கின்றன. ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்தை நிலைநாட்ட மக்காவில் தனிப்பட்ட முறையிலும் குழுவுடனும் தப்லீக் கடமையை நிறைவேற்றி வந்தார்கள். இது தவிர அரேபியாவின் சில சந்தைகளுக்கும் சென்று அங்குள்ள மக்களுக்கு ஏக இறைவனின் பக்கம் வருமாறு செய்தியை எடுத்துரைப்பார்கள். மக்காவிற்கு வெளியே பல்வேறு இடங்களில் மக்கள் ஒன்று கூடுவார்கள். அங்கு வியாபாரமும் நடைபெறும், மக்களும் கூடுவார்கள். அவற்றை அஸ்வாக்குல் அரபு என்று அழைப்பார்கள். இந்திய பாகிஸ்தான் கலாச்சாரத்தில் இதனை சந்தை என்று கூறுவார்கள். இவ்வாறான சந்தைகள் அங்கு நடைபெறும். உக்காஸ், மிஜன்னா மற்றும் ஜுல் மஜாஸ் ஆகியவை குறைஷிகள் மற்றும் அரேபியர்களின் சந்தைகளாக இருந்தன. இவற்றுள் உக்காஸ் சந்தை மிக பெரியதாகும். இது மக்காவில் இருந்து 3 நாட்கள் பயண தொலைவில் இருந்தது. ஷவ்வால் மாதம் முழுவதும் அரேபியர்கள் அங்கு தங்குவார்கள். பின்னர் மக்காவிலிருந்து சில மைல் தொலைவில் உள்ள மர்ருஸ் ஜஹ்ரான் எனும் இடத்தில் அமையும் மிஜன்னா சந்தைக்கு சென்று அங்கு ஜுல் காதா மாதம் 20ஆம் தேதி வரை தங்குவார்கள். அதன் பிறகு அரஃபா மைதானத்தில் இருந்து 3 மைல் தொலைவில் உள்ள ஜுல் மஜாஸ் சந்தைக்கு சென்று ஹஜ்ஜுடைய நாட்கள் வரை அங்கு தங்குவார்கள். இந்த இடங்கள் அனைத்திற்கும் சென்று ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தப்லீக் செய்வார்கள். ஹஸ்ரத் ஜாபிர் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் 10 ஆண்டுகள் தங்கியிருந்தார்கள். ஹஜ்ஜுடைய நாட்களில் உக்காஸ் மற்றும் மிஜன்னா சந்தைகளுக்கு சென்று அங்குள்ள ஒவ்வொரு வீடுகளுக்கும் தங்குமிடங்களுக்கும் தேடிச் சென்று மக்களுக்கு அழைப்பு விடுப்பார்கள். எனது இறைவனின் செய்தியை எடுத்துரைக்க எனக்கு தஞ்சம் அளிப்பவர் யார், எனக்கு உதவக்கூடியவர் யார், அவருக்கு சொர்க்கம் உண்டு என்று அன்னார் கூறுவார்கள். அறியாமை காலத்தை கண்டவரும் பின்னர் இஸ்லாத்தை ஏற்றவருமான ஹஸ்ரத் ரபியா பின் அப்பாத் அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஜுல் மஜாஸ் சந்தையில் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எனது கண்களால் கண்டேன். அன்னார் மக்களிடம், மக்களே, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று நீங்கள் கூறுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். அன்னார் சந்தையின் தெருக்களில் முன்னேறி சென்றார்கள்.
மக்கள் அன்னாரை கண்டு கூச்சலிட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் யாரும் அன்னாரின் பேச்சை ஏற்றுக்கொண்டதாக நான் காணவில்லை. இருப்பினும் அன்னார் மௌனமாகிவிடவில்லை. தொடர்ந்து மக்களிடம் அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று கூறுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறிக்கொண்டே இருந்தார்கள். இந்த ஏகத்துவ செய்தியை பரப்பியதற்காக அன்னாருக்கு நெருக்கமானவர்களிடமிருந்தும் அந்நியர்களிடமிருந்தும் பல இன்னல்களை அன்னார் எதிர்கொண்டார்கள். இதன் காரணமாக ஒரு கட்டத்தில் அன்னாரால் வெளிப்படையாக தொழக்கூட முடியவில்லை. ஏனெனில் எதிரிகள் தாக்குதல் நடத்தி விடுவார்கள் என்ற அச்சம் இருந்தது. இருப்பினும் அன்னார் தமது செய்தியை தொடர்ந்து மக்களிடம் கொண்டு சேர்த்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றவர்கள் மீதும் அநீதிகள் இழைக்கப்பட்டன. தொழுகை மற்றும் இறைவணக்கங்கள் ஆகியவற்றை நிறைவேற்றுவது தொடர்பாக ஓர் அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது. ஹஜ்ரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் அலி அவர்களும் மக்காவின் மலை இடுக்குகளுக்கு சென்று மக்களிடமிருந்து மறைவாக தொழுது வந்தார்கள். நீண்ட காலம் இவ்வாறு செய்து வந்தார்கள். பின்னர் இது குறித்து ஹஜ்ரத் அபு தாலிப் அவர்களுக்கு தெரிய வந்தபோது இருவரும் தொழுவதை கண்ட ஹஜ்ரத் அபு தாலிப் ஹஜ்ரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், என் சகோதரர் மகனே, நீர் ஏற்றுக்கொண்டிருக்கும் இந்த மார்க்கம் எது என்று கேட்டார். அதற்கு அன்னார், என் தந்தையின் சகோதரரே, இது அல்லாஹ்வின் மார்க்கம், அவனது வானவர்கள், அவனது தூதர்கள் மற்றும் நம் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரின் மார்க்கமாகும் என்று கூறினார்கள். மேலும் அல்லாஹ் என்னை இந்த மார்க்கத்துடன் தூதராக அனுப்பி வைத்துள்ளான். என் தந்தையின் சகோதரரே, நான் உங்களுக்கு நட்போதனை வழங்கவும் உங்களை நேர்வழியின் பால் அழைக்கவும் நீங்கள் மற்றவர்களை விட தகுதியானவர். நீங்கள் இதனை ஏற்றுக்கொள்வதற்கும் எனது உதவியில் பங்கெடுப்பதற்கும் மிகவும் உரிமையுடையவர் என்று கூறினார்கள். அதற்கு ஹசரத் அபு தாலிப் அவர்கள், என் சகோதரர் மகனே, எனது முன்னோர்களின் மார்க்கத்தை என்னால் விட முடியாது. எனினும் நான் உயிரோடு இருக்கும் வரை எதிரிகளால் உமக்கு எந்த தீங்கும் நேராது. எவ்வாறு இருப்பினும் நான் உமக்கு உதவி செய்வேன் என்று கூறினார்கள். ஹசரத் அபு தாலிப் அவர்கள் தமது மகன் அலியிடமும், நீ எத்தகைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், நான் அல்லாஹ்வையும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் ஈமான் கொண்டுள்ளேன். அன்னார் கொண்டு வந்தவற்றை உண்மைப்படுத்துகிறேன். அன்னாருடன் இணைந்து அல்லாஹ்வை தொழுகிறேன் என்று கூறினார்கள். இதை கேட்ட ஹசரத் அபு தாலிப், நிச்சயமாக அவர் உன்னை நன்மையின் பக்கமே அழைப்பார், எனவே நீ அவருடனே இரு என்று தமது மகனுக்கு அறிவுறுத்தினார்கள். ஏற்கனவே நான் கூறியது போல ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக சஹாபிகள் மீதும் பெரும் அநீதிகள் இழைக்கப்பட்டன. மக்காவின் குறைஷிகள் ஒருபுறம் தமது செல்வாக்கை பயன்படுத்தி அரசியல் ரீதியாகவும் அச்சுறுத்தல் மூலமாகவும் இஸ்லாமிய பிரச்சாரத்தை விட்டு ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுக்க முயன்றனர். மறுபுறம் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் மீது மிக கொடூரமான அநீதிகளையும் மிருகத்தனமான கொடுமைகளையும் அரங்கேற்றினர். அதை விவரிப்பதற்கு பேனாவுக்கும் வலிமை இல்லை. அதனை எடுத்துரைக்கும் துணிச்சலும் எவருக்கும் ஏற்படாது. அவ்வாறு இருந்தும் எடுத்துரைக்கப்பட்டுள்ள சம்பவங்களுள் பல எவ்வாறு உள்ளன என்றால் அது ஒரு மனிதனை நிலைகுலைய செய்யும் அளவுக்கு கடுமையானவை. ஹஜ்ரத் பிலால் அவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஈமான் கொண்டபோது பலவிதமான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். மக்கள் அநீதி இழைப்பதில் தீவிரம் காட்டிய போது ஹஜ்ரத் பிலால் அவர்கள் அஹது அஹது, அதாவது இறைவன் ஒருவனே என்று கூறிக்கொண்டிருப்பார்கள். நாங்கள் கூறுவது போல நீயும் கூறு என்று அவர்கள் வற்புறுத்திய போது, நீங்கள் கூறுபவற்றை எனது நாவால் கூற இயலவில்லை என்று ஹஜ்ரத் பிலால் அவர்கள் பதிலளித்தார்கள். மற்றொரு அறிவிப்பில் ஹஜ்ரத் பிலால் அவர்கள் துன்புறுத்தப்பட்ட போது முஷ்ரிக்குகள் அவர்களை தங்கள் பக்கம் இழுக்க முயன்றனர். அப்போதும் ஹஜ்ரத் பிலால் அவர்கள் அல்லாஹ் அல்லாஹ் என்றே கூறினார்கள். இன்னொரு அறிவிப்பில் ஹஜ்ரத் பிலால் அவர்கள் ஈமான் கொண்டபோது அவரது எஜமானர்கள் அவரை பிடித்து தரையில் கிடத்தி அவர் மீது கற்களையும் பசுவின் தோலையும் போட்டார்கள். உமது இறைவன் லாத் மற்றும் உஸ்ஸாதான் என்று அவர்கள் கூறச் சொன்னார்கள். ஆனால் அவர்கள் அப்போதும் அஹது அஹது என்றே கூறி வந்தார்கள். அப்போது அங்கு அந்த எஜமானர்களிடம் ஹசரத் அபூபக்கர் அவர்கள் வந்தார்கள். எவ்வளோ காலம்தான் இந்த மனிதரை துன்புறுத்துவீர்கள் என்று கேட்டுவிட்டு ஹசரத் பிலால் அவர்களை 7 ஊக்கியா கொடுத்து விலைக்கு வாங்கி விடுதலை செய்தார்கள். ஓர் ஊக்கியா என்பது 40 திர்ஹம்கள் ஆகும். அதாவது 280 திர்ஹம்கள் கொடுத்து அவர்களை விலைக்கு வாங்கி விடுதலை செய்தார்கள். இவர்களை தவிர ஹஜ்ரத் சுமையா, ஹஜ்ரத் அம்மார் பின் யாசிர், ஹஜ்ரத் ஹப்பாப் மற்றும் பல அடிமைகளும்
சுதந்திரமான பல ஆண்களும் பெண்களும் ஏகத்துவத்தை ஏற்ற காரணத்தினால் காஃபிர்களின் கொடூரமான சித்திரவதைகளுக்கு இலக்கானார்கள். மக்காவின் காஃபிர்கள் பலவீனமான முஸ்லிம்களை துன்புறுத்தி வந்தார்கள்தான். அவர்கள் ஹஜ்ரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கூட விட்டு வைக்கவில்லை. அது பற்றி ஏற்கனவே கூறப்பட்டு விட்டது. இன்னும் சொல்லப்போனால் அனைவரையும் விட ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மிக கடுமையான துன்பங்களையும் வேதனைகளையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. எல்லோரையும் விட அதிகம் புகழப்பட்டவர் என்ற பொருள்படும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அன்னாரின் பெயரை சிதைத்து எல்லோரையும் விட அதிகம் இகழப்பட்டவர் என்ற பொருள்படும் முசம்மம் என்று அவர்கள் அழைத்தது எவ்வளோ பெரிய வேதனையாக இருந்திருக்கும். நவுதுபில்லா. அந்த ஊரிலேயே எல்லோரையும் விட அதிகம் உண்மையாளராக விளங்கியவரை பொய்யர் என்று கூறினார்கள். அந்த சமூகத்தின் பெரும் நலன் விரும்பியை மோசடி செய்பவர் என்றும் பேராசைக்காரர் என்றும் ஏமாற்றுக்காரர் என்றும் அவர்கள் பழித்தார்கள். தமது இளமையையும் உடல் நலத்தையும் இரவும் பகலும் அந்த மக்களின் நல்வாழ்விற்காக அர்ப்பணித்தவரை பைத்தியம் என்றும் நோயாளி என்றும் கூறினார்கள். சில நேரங்களில் அன்னாரின் கழுத்தில் துணியை போட்டு மூச்சு நிற்கும் அளவுக்கு இழுப்பார்கள். சில நேரங்களில் கற்களை வீசுவார்கள். அசுத்தமான பொருட்களை அன்னார் மீது எறிவார்கள். உர்வா பின் ஜுபைர் அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ஹசரத் அப்துல்லா பின் அம்ரு பின் ஆஸ் அவர்களிடம் முஷ்ரிக்குகள் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இழைத்த மிக மோசமான செயல் எது என்று கேட்டேன். அதற்கு அவர் கூறினார், ஒருமுறை ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமின் ஹத்தீம் பகுதியில் தொழுது கொண்டிருந்தார்கள். அதாவது காபாவிற்கு அருகில் உள்ள காலியான பகுதியாகும் அது. அதை சுற்றிலும் சிறிய சுவர் கட்டப்பட்டிருக்கும். அந்த பகுதிக்கு ஹத்தீம் என்று பெயர். அறிவிப்பாளர் கூறுகிறார், அப்போது உக்பா பின் அபி முஐத் அங்கு வந்து ஒரு துணியை அன்னாரின் கழுத்தில் போட்டு மிக கடுமையாக இறக்கினான். அந்த சமயம் ஹசரத் அபூபக்கர் அவர்கள் அங்கு வந்து உக்பாவின் தோலை பிடித்து தள்ளிவிட்டு அன்னாரை விட்டு அவனை நீக்கினார்கள். அப்போது ஹசரத் அபூபக்கர் அவர்கள், தக்துலூன ரஜுலன் ஐயகூல ரபி அல்லாஹ், என் இறைவன் அல்லாஹ் என்று கூறும் ஒரு மனிதரையா நீங்கள் கொல்ல பார்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். போர்க்களங்களிலும் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்திற்காக எப்போதும் தன்மானத்தை வெளிப்படுத்தியதை நாம் காண்கிறோம். பலமுறை இது தொடர்பாக கூறப்பட்டும் உள்ளது. உஹுது போரின் புகழ்பெற்ற சம்பவம் நாம் அறிந்ததே. அபு சுஃபியான் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரின் பெயர்களை குறிப்பிட்டு இவர்கள் உள்ளார்களா என்று கேட்டார். ஆனால் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரிடமும் பதில் சொல்ல வேண்டாம் என்று கூறிவிட்டார்கள். ஏனென்றால் அந்த நேரத்தில் பதில் கூறுவது முஸ்லிம்களின் பலவீனமான நிலையை வெளிப்படுத்தி அவர்களை ஆபத்தில் தள்ளக்கூடும் என்பதால் மௌனம் காக்குமாறு அன்னார் அறிவுறுத்தினார்கள். அதை கண்ட அபு சுஃபியான் ஹுபுல் சிலை ஓங்குக என்று முழக்கமிட்டார். அவர் இதை கூறியதும் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுக்க முடியாமல் இதற்கு பதில் கூறுங்கள் என்று கூறினார்கள். சஹாபிகள் நாங்கள் என்ன பதில் கூற வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அன்னார், அல்லாஹ்வே மிக உயர்ந்தவன், அவனே கண்ணியமிக்கவன் என்று கூறுங்கள் என்றார்கள். பின்னர் அபு சுஃபியான், எங்களுக்கு உஸ்ஸா சிலை உண்டு, உங்களுக்கு உஸ்ஸா இல்லை என்று கூறினார். அப்போதும் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு பதில் கூறுங்கள் என்றார்கள். சஹாபிகளாகிய அவர்கள் நாங்கள் என்ன கூறுவது என்று கேட்டபோது, அல்லாஹ்வே எங்கள் பாதுகாவலன், உங்களுக்கு பாதுகாவலன் எவரும் இல்லை என்று கூறுமாறு அன்னார் கட்டளையிட்டார்கள். அல்லாஹ்வின் இருப்பு பற்றியும் அவனுடைய ஏகத்துவத்தை பற்றியும் கேள்வி எழுந்தபோது அன்னார் எந்த ஒரு ஆபத்தையும் பொருட்படுத்தவில்லை. தௌஹீதின் மீதான தன்மானத்தின் காரணமாகத்தான் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளிடம் அல்லாஹு ஆலா வஜல், அல்லாஹு ஆலா வஜல் என்று முழங்குங்கள் என்றார்கள். அதாவது, காஃபிர்களே, நீங்கள் பொய் சொல்கிறீர்கள், ஹுபுல் சிலைக்கு எந்த பெருமையும் இல்லை, அல்லாஹ் ஒருவனே இணையற்றவன், கண்ணியமானவன், அவனது அந்தஸ்தே மேலானது என்று கூறினார்கள். ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்தஸ்து மற்றும் ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதில் அன்னார் வகித்த இடத்தை குறித்து எழுதியுள்ள ஒரு மேற்கோளை இங்கு நான் வாசிக்கிறேன். இது நாம் மீண்டும் மீண்டும் வாசிக்கவும் கேட்கவும் வேண்டிய ஒன்று. தௌஹீது குறித்த சரியான ஞானத்தையும் புரிதலையும் நாம் எவ்வாறு பெற வேண்டும் என்பதற்கு இது ஒரு வழிகாட்டியாகும். ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், அரபு நாட்டை சார்ந்த முஹம்மது எனும் பெயருடைய இந்த இறை தூதர்
எவ்வளவு உயர்வான தகுதியை கொண்ட இறை தூதர் ஆவார் என நான் எப்போதும் வியப்புடன் பார்க்கிறேன். ஆயிரம் ஆயிரம் அருள்களும் சாந்தியும் அவருக்கு உண்டாவதாக. அவருடைய உயரிய அந்தஸ்தின் எல்லையை கண்டறிய முடியாது. அவருடைய பரிசுத்தமாக்கும் தாக்கத்தை பற்றி அனுமானிப்பது மனிதனின் வேலையன்று. உண்மையை கண்டறிய வேண்டிய முறையில் அவருடைய உயர் அந்தஸ்து கண்டறியப்படவில்லை என்பது வருந்தத்தக்கதாகும். உலகிலிருந்து மறைந்த அந்த ஏகத்துவத்தை மீண்டும் உலகிற்கு கொண்டு வந்தவர் அந்த வீரர் ஒருவரே. அவர் இறைவனிடம் எல்லையற்ற அன்பை கொண்டிருந்தார். படைப்பினங்களிடம் கொண்டிருந்த எல்லையற்ற இரக்கத்தில் அவர் உயிரே உருகிவிட்டது. எனவே அவருடைய உள்ளத்தின் இரகசியத்தை அறிந்திருந்த இறைவன் அவருக்கு எல்லா நபிமார்களை விடவும் முன்னவர் பின்னவர் அனைவரை விடவும் சிறப்பினை வழங்கினான். மேலும் அவருடைய குறிக்கோள்களை அவர் வாழ்நாளிலே நிறைவேற்றினான். இறைவன் மீது அன்னார் கொண்டிருந்த நேசமும் எல்லையற்றது. படைப்பினங்கள் மீது அன்னார் கொண்டிருந்த பரிவும் எல்லையற்றது. இது எவ்வளவு அழகான விஷயம்! மக்கள் இறைவனுக்கு நெருக்கமானவர்களாக மாற வேண்டும், தௌஹீதில் நிலைத்திருக்க வேண்டும், தங்களின் இம்மை மறுமை வாழ்வை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே அன்னாரின் இலக்காக இருந்தது. ஹசரத் மசீமோத் அலிசாத் வஸ்லாம் அவர்கள் தொடர்ந்து கூறுகிறார்கள், அன்னாரே ஒவ்வொரு அருளுக்கும் தலையூற்றாக விளங்குகிறார்கள். அன்னாரது அருளை பெற்றுக்கொண்டதாக ஒப்புக்கொள்ளாமல் எவராவது ஒரு சிறப்பை உரிமை கொண்டாடினால் அவர் மனிதர் அல்ல, மாறாக ஷைத்தானின் சந்ததி ஆவார். ஏனெனில் ஒவ்வொரு சிறப்பிற்கும் உரிய திறவுகோல் அன்னாருக்கே வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஞானத்தின் பொக்கிஷமும் அன்னாருக்கே அருளப்பட்டுள்ளது. அன்னார் மூலமாக பெறாதவன் நிரந்தர இழப்பிற்குள்ளானவன் ஆவான். நாம் என்ன, நமது உண்மை நிலை என்ன? இந்த நபியின் மூலமாகவே நாம் உண்மையான ஏகத்துவத்தை பெற்றோம். உயிருள்ள இறைவனை பற்றிய ஞானம் இந்த முழுமையான நபியின் மூலமாகவும் அவரது ஒளியின் மூலமாகவுமே நமக்கு கிடைத்தது என்று நாம் ஒப்புக்கொள்ளாவிட்டால் நாம் நன்றி மறந்தவர்களாய் விடுவோம். அல்லாஹ்வின் முகத்தை காண்பதற்கு உதவும் அவனது உரையாடல்களை பெறும் பாக்கியத்தை பெறுவதற்கும் இந்த மாபெரும் நபியே காரணமாக இருந்தார். நேர்வழி எனும் இந்த சூரியனின் கதிர்கள் நம் மீது விழுகின்றன. நாம் அவருக்கு முன்னால் நிற்கும் வரை மட்டுமே ஒளியுடன் இருக்க முடியும். எனவே இறைவனை சென்றடையவும் உண்மையான ஏகத்துவத்தை அறியவும் இப்போது ஹசரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரே வழியாக இருக்கிறார்கள். ஹசரத் மசீமோத் அலிசாத் வஸ்லாம் அவர்கள் தொடர்ந்து கூறுகிறார்கள், எந்த நபர்கள் இந்த தவறான எண்ணத்தில் பிடிவாதமாக இருக்கிறார்களோ, அதாவது ஹசரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஈமான் கொள்ளாதவர் அல்லது மார்க்கத்தை விட்டு விலகிய ஒருவர் ஏகத்துவத்தில் நிலைத்திருந்து அல்லாஹ்வே இணையற்ற ஏகன் என்று அறிந்து கொண்டால் அவரும் ரட்சிப்பு பெற்று விடுவார் என்றும், ஈமான் கொள்ளாததாலோ அல்லது முர்த்ததானதாலோ அவருக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்றும் கருதுகிறார்களோ, அத்தகையவர்கள் உண்மையில் ஏகத்துவத்தின் உண்மையை பற்றி அறியாதவர்கள் ஆவர். வெறுமனே இறைவனை ஏகன் என்று மட்டும் கருதுவதால் ரட்சிப்பு கிடைத்து விடாது. மாறாக ரட்சிப்பு என்பது இரண்டு விஷயங்களை பொறுத்தே அமைகின்றன. ஒன்று, முழுமையான உறுதியுடன் அல்லாஹ்வின் இருப்பு மற்றும் அவனது ஏகத்துவத்தின் மீது ஈமான் கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம், அந்த ஏக இறைவனின் மீதான முழுமையான நேசம் ஒருவரது உள்ளத்தில் எவ்வளவு ஆழமாக பதிய வேண்டுமென்றால் அதன் ஆதிக்கத்தினால் அல்லாஹுக்கு கீழ்ப்படிதலே அவரது உயிருக்கு நிம்மதி தரக்கூடியதாக மாற வேண்டும். அவனின்றி அவரால் வாழவே முடியாது என்ற நிலை ஏற்பட வேண்டும். அதாவது அவரது நிலையில் இந்த அளவு இறை ஆதிக்கம் ஏற்பட்டுவிட வேண்டும். ஹசரத் மசீமோத் அலிசாத் வஸ்லாம் அவர்கள் தொடர்ந்து கூறுகிறார்கள், இறைவனது நேசம் மற்ற அனைத்து நேசங்களையும் அழித்துவிட வேண்டும். இத்தகைய உண்மையான ஏகத்துவம் நமது தலைவரும் எஜமானருமான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதை தவிர வேறு எதன் மூலமும் கிடைக்காது. ஏன் கிடைக்காது? இதற்கான பதில் என்னவென்றால், இறைவனது இருப்பு என்பது மறைவிலும் மறைவானதும் எட்ட முடியாததற்கும் அப்பாற்பட்டதும் மிகவும் நுட்பமானதும் ஆகும். மனித அறிவு அதனை தனது சுய ஆற்றலால் மட்டும் கண்டறிய முடியாது. எந்த ஒரு தர்க்க ரீதியான ஆதாரமும் இறை இருப்பிற்கு அறுதியான சான்றாக முடியாது. ஏனெனில் அறிவின் ஓட்டமும் முயற்சியும் இவ்வுலகின் படைப்புகளைக் கண்டு ஒரு படைப்பாளன் இருக்க வேண்டும் என்ற தேவையை உணர்வதுடன் நின்றுவிடும். ஆனால் ஒரு தேவையை உணர்வது என்பது வேறு, அந்த படைப்பாளன் உண்மையில் இருக்கிறான் என்ற நிச்சய உறுதிநிலையை அடைவது என்பது வேறு விஷயமாகும். இவ்வுலகிற்கு ஒரு படைப்பாளன் இருக்க வேண்டும் என்று கூறுவது மட்டும் போதுமானதல்ல. மாறாக அவன் யார், அவன் உயிருள்ள இறைவனா
என்பதை அறிய வேண்டுமானால் அந்த ஞானம் ஹஸ்ரத் நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இணைந்திருப்பதன் மூலமே கிடைக்கும். ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொடர்ந்து கூறுகிறார்கள், அறிவின் வழிமுறை குறைபாடு உள்ளதாகவும் முழுமையற்றதாகவும் சந்தேகத்திற்குரியதாகவும் இருப்பதால் ஒவ்வொரு தத்துவ ஞானியாலும் வெறும் அறிவை கொண்டு இறைவனை அடையாளம் காண முடியாது. மாறாக அறிவின் மூலம் மட்டும் இறைவனை தேடுபவர்கள் இறுதியில் இறை மறுப்பாளர்களாக மாறிவிடுகிறார்கள். பூமி மற்றும் வானத்தின் படைப்புகள் குறித்து சிந்திப்பது அவர்களுக்கு எவ்விதத்திலும் பயன் தருவதில்லை. இதையே நாம் இக்காலத்தில் காண்கிறோம். முஸ்லிம்களிடையே கல்வி கற்ற பலர் நாத்திகர்களாக மாறி வருகின்றனர். இறை இருப்பை மறுக்கிறார்கள். ஏனெனில் இவ்விஷயம் அவர்களுக்கு புரிவதில்லை. அவர்கள் ஹஸ்ரத் நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இணைந்து அன்னார் போதித்த விஷயங்களை குறித்து சிந்திக்காததே இதற்கு காரணமாகும். ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மேலும் கூறுகிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வின் முழுமையான மனிதர்களை பார்த்து எள்ளி நகையாடுகிறார்கள். இவ்வுலகில் எவ்வாறான ஆயிரக்கணக்கான பொருள்கள் காணப்படுகின்றன என்றால் அவற்றில் நமக்கு எந்த பலனும் இருப்பதாக தெரிவதில்லை என்றும் நமது அறிவுபூர்வமான ஆய்வின் மூலம் அவற்றில் படைப்பாளனை அடையாளப்படுத்தும் எவ்வித கைத்திறனும் நிரூபிக்கப்படவில்லை என்றும் அவர்கள் வாதிக்கிறார்கள். எந்த அளவுக்கென்றால் அத்தகைய பொருள்களின் இருப்பு வீணானது, தேவையற்றது என்று அவர்கள் கருதுகின்றனர். அந்தோ பரிதாபம், அந்த அறிவிலிகள் புரிவதில்லை. ஒரு படைப்பாளன் இல்லை என்பதற்கு அவர்கள் தரும் சான்று என்னவென்றால் ஒவ்வொரு பொருளிலும் ஏதேனும் ஒரு பயன் இருக்க வேண்டும் என்பதில்லை என்று கூறுகிறார்கள். உண்மையில் அவர்களுக்கு அந்த பொருளின் பயன் என்ன என்பது தெரியவில்லை. போதிய அறிவு இல்லாத காரணத்தினால் அவர்கள் அவ்வாறு கூறுகிறார்கள். ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மேலும் கூறுகிறார்கள், தங்களை முதல் தரமான அறிவாளிகள் என்றும் தத்துவவாதிகள் என்றும் கருதி கொண்டு இறைவனின் இருப்பையே கடுமையாக மறுக்கும் இத்தகைய மக்கள் இன்றைய காலத்தில் லட்சக்கணக்கில் காணப்படுகின்றனர். அவர்களுக்கு ஏதேனும் ஒரு வலுவான அறிவுபூர்வமான ஆதாரம் கிடைத்திருந்தால் அவர்கள் இறை இருப்பை மறுத்திருக்க மாட்டார்கள் என்பது வெளிப்படை. மேலும் இறைவனின் இருப்பு குறித்து ஏதேனும் உறுதிமிக்க அறிவுபூர்வமான சான்று அவர்களின் வாயை அடைத்திருந்தால் அவர்கள் இவ்வளவு வெட்கக்கேடாகவும் கேலியும் கிண்டலும் செய்து கொண்டு இறைவனை மறுக்க மாட்டார்கள். எனவே எந்த ஒரு நபரும் தத்துவவாதிகளின் படகில் ஏறிக்கொண்டு சந்தேகங்கள் என்னும் புயலில் இருந்து தப்பித்துவிட முடியாது. அதில் அவர்கள் நிச்சயம் மூழ்கி போவார்கள். அவர்களுக்கு ஒருபோதும் தூய ஏகத்துவம் எனும் பானம் கிடைக்கப் போவதுமில்லை. இப்போது சிந்தித்து பாருங்கள், ஹஸ்ரத் நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மத்தியஸ்தம் இன்றி ஏகத்துவம் கிடைத்துவிடும் என்றும் அதன் மூலம் மனிதன் ரட்சிப்பு பெற்றுவிடலாம் என்றும் கருதுவது எவ்வளவு தவறான துர்நாற்றம் வீசக்கூடிய சிந்தனையாகும். அறிவிலிகளே, இறைவனது இருப்பு குறித்து முழுமையான உறுதி ஏற்படாத வரை அவனது ஏகத்துவத்தின் மீது எவ்வாறு உறுதி பிறக்க முடியும்? எனவே உண்மையான ஏகத்துவம் நபியின் வாயிலாக மட்டுமே கிடைக்கும் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபு நாட்டின் இறை மறுப்பாளர்களுக்கும் மார்க்கமற்றவர்களுக்கும் ஆயிரக்கணக்கான விண்ணின் அடையாளங்களை காட்டி அவர்களை இறைவனின் இருப்பை ஏற்கச் செய்தார்கள். இன்று வரையிலும் ஹஸ்ரத் நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக பின்பற்றுபவர்கள் அத்தகைய அடையாளங்களை இறை மறுப்பாளர்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கிறார்கள். இன்றும் நாம் அடையாளங்களை எடுத்து வைக்கிறோம். ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், உண்மையான விஷயம் என்னவென்றால் உயிருள்ள இறைவனின் உயிருள்ள ஆற்றல்களை மனிதன் நேரில் காணாதவரை ஷைத்தான் அவனது உள்ளத்தை விட்டு வெளியேறவும் மாட்டான். உண்மையான ஏகத்துவம் அவனது உள்ளத்தில் நுழையவும் செய்யாது. மேலும் இறைவனது இருப்பை ஒருவனால் உறுதியாக ஏற்கவும் முடியாது. இத்தகைய தூய முழுமையான ஏகத்துவம் ஹஸ்ரத் நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக மட்டுமே கிடைக்கின்றது. எனவே இந்த உண்மையான ஏகத்துவத்தை தேடுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நமது ஈமானை எத்தகைய உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அங்கு நாம் எல்லாவித தியாகத்திற்கும் தயாராக இருக்க வேண்டும். ஹஸ்ரத் நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உண்மையான நேசத்தை நம்முள் உருவாக்க வேண்டும். இக்காலத்தில் ஹஸ்ரத் நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஏகத்துவ பிரச்சாரத்தை தொடரவே அன்னாரின் உண்மை ஊழியராகிய ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பியுள்ளான். நாம் அன்னாரிடம் பைய செய்துள்ளோம். எனவே நாம் அதனுடைய உரிமையை செலுத்த வேண்டும் என்பதற்காக நாம் முழுமையாக முயற்சி செய்யவும் வேண்டும், துஆவும் செய்ய வேண்டும். ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதிலும் அதன் தன்மானத்திலும் நாம் அனைவருக்கும் முன்னே இருக்க வேண்டும் என்று ரமலானின் எஞ்சியுள்ள இந்த நாட்களில் நாம் குறிப்பாக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் நமக்கு அதற்கு நல்வாய்ப்பு வழங்குவானாக, நமது பலவீனங்களை நீக்குவானாக. முஸ்லிம் சமுதாயத்திற்காகவும் துஆ செய்யுங்கள் என்று கடந்த ஹுத்பாவிலும் நான் கூறியிருந்தேன். அவர்களும் உண்மையான ஏகத்துவத்தை உணர்ந்து
அதன்படி செயல்பட வேண்டும். அப்போதுதான் அவர்கள் எஞ்சி இருக்க முடியும். அப்போதுதான் எதிரிகளின் தஜ்ஜாலிய சூழ்ச்சிகளிலிருந்து அவர்கள் தப்பிக்க முடியும். அல்லாஹ் அவர்களுக்கும் இதற்கு நல்வாய்ப்பு வழங்குவானாக. இன்றும் தொழுகைக்கு பிறகு ஒரு ஜனாசா காயிப் தொழுகையை நடத்துவேன். அது ஜமாத்தின் முரப்பியான மதிப்பிற்குரிய ஜிக்ருல்லா தாயோ அய்யூப் சாஹிப் அவர்களுடையதாகும். அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமது 80வது வயதில் வஃபாத் ஆனார்கள். இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிவூன். அல்லாஹ்வின் அருளால் அவர்கள் வசிய செய்தவராக இருந்தார்கள். அவர்கள் நைஜீரியாவைச் சேர்ந்தவர்கள். 1965ஆம் ஆண்டு ஒரு கனவின் மூலமாக அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 1966ஆம் ஆண்டு கானாவில் உள்ள மிஷனரி ட்ரைனிங் கல்லூரியில் சேர்ந்து தனது ஆரம்ப கல்வியை முடித்த பிறகு 1969இல் நைஜீரியா திரும்பினார்கள். ஒரு வருடம் அங்கு தொண்டாற்றிய பின் 1970இல் ஷாஹிது பட்டத்திற்காக ரபுவாவில் உள்ள ஜாமியா அஹ்மதியாவில் சேர்ந்தார்கள். 1977ஆம் ஆண்டு மௌலவி ஃபாசில் தேர்விலும் தேர்ச்சி பெற்றார்கள். 1979இல் ஷாஹிது பட்டம் பெற்ற பிறகு நைஜீரியா திரும்பி தனது தொண்டை துவங்கினார்கள். மரணம் வரை அங்கேயே பணியாற்றினார்கள். சுமார் 47 ஆண்டுகள் மார்க்க தொண்டு புரியும் நல்வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது. நைஜீரியாவின் பல்வேறு இடங்களில் அவர்கள் பணியாற்றும் நல்வாய்ப்பு கிடைத்துள்ளது. நைஜீரியாவின் நாயிப் அமீராகவும் தொண்டாற்றினார்கள். இதழியல் துறையில் முதுகலை பட்டம் பெற்றிருந்ததால் அது சார்ந்த பணிகளிலும் ஈடுபட்டு வந்தார்கள். நைஜீரியாவின் ஜாமியத்துல் முபஷிரினுடைய பிரின்சிபலாகவும் அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். முதலில் பொறுப்பு முதல்வராகவும் பின்னர் 3-4 ஆண்டுகள் முழு நேர முதல்வராகவும் அவர்கள் பணியாற்றினார்கள். மிகச்சிறந்த விளையாட்டு வீரராகவும் இருந்தார்கள். அவர்களுக்கு விளையாட்டுகளில் மிகுந்த ஆர்வம் இருந்தது. ஆயினும் அவர்கள் விளையாட்டை தமது இறை வணக்கங்களுக்கு ஒருபோதும் தடையாக இருக்க விட்டதில்லை. அவர்கள் ஒரு சிறந்த எழுத்தாளர், மொழியியலாளர் மற்றும் கவிஞராகவும் திகழ்ந்தார்கள். அன்னாரின் மறைவுக்கு பிறகு அவரது மனைவி, 3 மகன்கள் மற்றும் 5 மகள்கள் உள்ளனர். அவர்களது இளைய மகன் அப்துல் முஜீப் சாஹிப் அவர்கள் தற்போது நைஜீரியாவில் ஜமாத்தின் முபல்லிகாகவும் ரிவ்யூ ஆஃப் ரிலிஜியன்ஸ் நைஜீரியா கிளையின் ஒருங்கிணைப்பாளராகவும் தொண்டாற்றி வருகிறார். அவரும் வாழ்வை அர்ப்பணித்தவர் ஆவார். மிஷனரி இன்சார்ஜ் தாகிர் அத்னான் சாஹிப் கூறுகிறார், மர்ஹூம் அவர்கள் மிகுந்த பேணுதலுடையவராகவும் கீழ்ப்படிதலுடையவராகவும் ஜமாத் தொண்டுகளுக்காக எப்போதும் தயாராக இருப்பவராகவும் திகழ்ந்தார்கள். 20 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்களை மிக அருகில் இருந்து பார்க்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அக்காலத்தில் அவர்களது உயரிய பண்பு, அடக்கம், பணிவு மற்றும் ஹிலாஃபத்துடனும் ஜமாத் அமைப்புடனும் அவர்கள் கொண்டிருந்த அசாத்திய நன்றியுணர்வு மற்றும் கீழ்ப்படிதலுக்கு பல உதாரணங்களை நான் கண்டுள்ளேன். நான் இன்சார்ஜாக நியமிக்கப்பட்ட போது அவர்கள் என்னை விட வயதில் மூத்தவராக இருந்த போதிலும் முழு நன்றி உணர்வுடனும் பொறுப்புணர்வுடனும் எனது சொற்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள். அதேபோல் ஜமாத்தின் முரபியாக யூசுப் ஹாலிக் சாஹிப் கூறுகிறார், முதல்வர் என்ற முறையில் மாணவர்களின் தர்பியத் விஷயத்தில் அவர்கள் மிகுந்த கவனம் செலுத்தினார்கள். மாணவர்களிடையே பொறுப்புணர்வை ஏற்படுத்தியதோடு எந்த பணிக்காகவும் சாக்குப்போக்குகள் கூறக்கூடாது என்று எப்போதும் அறிவுறுத்தி வந்தார்கள். ஹலிஃபத்துல் மசீஹின் அறிவுரைகளை உடனுக்குடன் செயல்படுத்துவதில் குறிப்பாக அழுத்தம் கொடுப்பார்கள். நடைமுறை பயிற்சிக்காக மாணவர்களை தப்லீக் பயணங்களுக்கும் அனுப்பி வைப்பார்கள். ஒவ்வொரு வேலைக்கும் தனது சொந்த முன்மாதிரியை முதலில் வெளிப்படுத்தினார்கள். இது மாணவர்களின் வாழ்வில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. நானும் அவர்களை நேரில் பார்த்திருக்கிறேன். அவர்கள் மிகுந்த களப்பற்ற எண்ணம் உடையவராகவும் நன்றியுணர்வு மிக்கவராகவும் பணிவுள்ள மனிதராகவும் இருந்தார்கள். அல்லாஹ் அவர்கள் மீது மன்னிப்பையும் கருணையையும் பொழிந்து அன்னாரின் அந்தஸ்தை உயர்த்துவானாக. Alhamdulillah, alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى
وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر